Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நாம இன்னைக்கு செய்ய போறது milk maid sweet. இது கூட என்ன பார்லேஜி பிஸ்கட் ஆட் பண்ணி செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம கோகோ பவுடர் இல்லனா சாக்லேட் பவுடர் இருந்துச்சுனா நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். milk maid sweetக்கு நம்ம ஆட் பண்ண பிஸ்கட் அளவுன்னு பாத்தீங்கன்னா 1.5 பாக்கெட் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது இந்த மாதிரி 6 பாக்கெட் எடுத்துக்கிறோம். கோகோ பவுடர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். மில்க் மேட் 400 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டின் எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா இதை ஓப்பன் பண்ணால் நம்ம சீக்கிரமாக யூஸ் பண்ணிடணும், ரொம்ப நாள் வைக்கக்கூடாது. அதனால் நம்ம அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். இந்த பிஸ்கட் வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் அரைக்கணும். அதாவது இந்த மாதிரி உடைச்சிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இதை நம்ம உடைச்சி போட்டோம், நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மில்க் மேட் டின் எடுத்துக்கலாம். நம்ம மில்க் மேடை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக நம்ம பட்டர் வந்து உருக்கிக்கலாம். இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டர் வந்து என்னென்னா கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்கட், அதாவது மிக்சியில் அடித்து வச்ச பிஸ்கட் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா திக்காகும். மீதி இருக்கிற பிஸ்கட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடியில் பிஸ்கட் இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணுறதுனா கூட, அதாவது என்னென்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. கீ யூஸ் பண்ண வேண்டாம். கீ யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மெல்லே வந்து மாறிடும். அவ்வளோதான். நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. அப்படி உங்களுக்கு வேணும்னா ஹனியில் டிப் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நம்ம சின்ன சின்னதாக நம்ம என்ன பிடிக்கிற ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷேப் கொண்டு வந்துக்கலாம். சுவையான மில்க் மேட் ஸ்வீட் ரெடி. மில்க் மேட் ஸ்வீட் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. இது வந்து குழந்தைகளுக்கு கட்டாயம் ரொம்ப பிடிக்கும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.